வணக்கம் நண்பர்களே. இன்று நாம இன்னொரு சுவையான பரமார்த்த குருவும் சீடர்களும் கதையை கேட்கப் போறோம். கதையின் பெயர் மூட்டை தண்ணீர். இந்த கதை எளிய விஷயங்களை சிக்கலாக்கினா என்ன ஆகும் என்பதை நமக்கு கற்றுத்தரும். ஒரு நாள் பரமார்த்த குருவும் 10 சீடர்களும் நீண்ட பயணத்துக்கு புறப்பட்டார்கள். வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. வழியில் பசுமை மரங்கள், பறவைகளின் கீச்சுகள், வண்டுகள் பறக்கும் சத்தம் அனைத்தும் இருந்தன. அந்த நேரத்தில் குரு சொன்னார், சீடர்களே, நீண்ட பயணம், தண்ணீர் எடுத்துக்கொண்டு போங்க, அது நமக்கு பயணத்தில் உதவும். சீடர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். குருவே எப்போவும் நம்மை சோதிக்கிறார். சும்மா குடுவையில எடுத்து போறதென்ன பெரிய அறிவு? நம்மை சிந்திக்க சொல்லுறார்னு நினைக்கிறேன். சிறிய குடுவையில அல்லாமல் முழுக்க கிணற்றையே தூக்கி போனால்தான் பெரிய காரியம் செய்வது மாதிரி இருக்கும். அனைவரும் இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அருகில் இருந்த ஒரு பழைய பெரிய மூட்டையை, சாக்குப்பையை எடுத்தார்கள். இதில் நிறைய தண்ணீர் நிரப்பினால் நமக்கு முழு பயணத்துக்கும் போதும் என்று நினைத்தார்கள். அவர்கள் கிணற்றருகே சென்று மூட்டையை முழுவதும் தண்ணீரால் நிரப்பினார்கள். சிலர் கிணற்றிலிருந்து வாளியால் தண்ணீர் எடுத்து ஊற்றினார்கள். சிலர் மூட்டையை தூக்க முயன்றார்கள். எல்லாரும் சேர்ந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பெரிய மூட்டை நிறைந்த தண்ணீருடன் எடுத்துச் சென்றார்கள். பாதையில் சிறிது தூரம் சென்றதும் மூட்டையிலிருந்து சீச் சீச் என்று சத்தம் கேட்கத் தொடங்கியது. ஒருவன் சொன்னான், ஏதோ சத்தம் கேட்குது, பார்த்துக்கோங்கோ. மற்றொருவன் பார்த்து, அடடா, மூட்டை சுரண்டலாயிருக்கே, தண்ணீர் வழிகிறது என்று கத்தினான். அவர்கள் மூட்டையை விரைவாக சுமந்து சென்றாலும் தண்ணீர் இடைவிடாமல் வழிந்தது. சில அடிகள் நடந்ததும் மூட்டையிலிருந்த தண்ணீர் முழுவதும் வழிந்து தரையில் காமையாய் மாறியது. இதைக் கண்டு பரமார்த்த குரு சிரித்தார். ஐயோ சீடர்களே, நான் சொன்னது தண்ணீர் குடுவையில் எடுத்துக்கொண்டு போங்க என்றுதான். ஆனால் நீங்கள் அதைவிட பெரிய காரியம் செய்ய நினைத்து சுலபமான விஷயத்தை சிக்கலாக்கிவிட்டீர்கள். அதன் முடிவே இப்படி, எல்லாம் வீணாகிவிட்டது. குரு அறிவுரை சொன்னார். எளிதான வழி இருக்கும்போது சிக்கலான வழியை தேர்வு செய்தால் எப்போதும் தோல்வியே வரும். அறிவு இல்லாமல் பெரிய காரியம் செய்ய நினைத்தால் பயம் கிடையாது. சீடர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு அடுத்த முறை குருவின் சொல்லை சிந்தித்து செயல்படுவோம் என்று முடிவு செய்தார்கள். இதுதான் மூட்டை தண்ணீர் கதை. சின்ன சின்ன விஷயத்திலேயே பெரிய பாடங்கள் இருக்கின்றன என்பதை மறக்கக்கூடாது. நன்றி நண்பர்களே. அடுத்த முறை இன்னொரு பரமார்த்த கதை சந்திப்போம்.